அப்ப இன்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்ட போராடி கொண்டு இருக்கிறபடினாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் அவங்களுடைய வாழ்க்கையில வர முடியாமல் இருக்கு. ஜனங்கள் எப்படி நடத்தப்படுறாங்க? நிறைய ஜனங்களை கேலண்டர் வழி நடத்துது. உங்களுக்கு தெரியுமா? முகூர்த்த நாள், நல்ல நேரம், யமகண்டம், ராகு காலம், இந்த கதையை வச்சுக்கின்னு தங்களுடைய வாழ்க்கையை கேலண்டர் வழி நடத்த மனுஷன் கல்யாணம் நடக்கணுமா? பொண்ணு முக்கியம், மாப்பிள்ளை முக்கியம், பணம் முக்கியம், மண்டபம் முக்கியம். இப்ப கேலண்டர் முக்கியமாயிடுச்சு. ஏன்? முகூர்த்த நாளா இருக்குதான்னு பாருங்க. முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் 300 வருஷம் வாழறாங்களா? முகூர்த்த நாள் அவங்கள வழி நடத்துது. ஜாதகம் பாக்குறது, ஜாதகம் பார்த்து அவனே நல்லா இருக்க மாட்டான், நம்ம அவங்ககிட்ட போய் ஜாதகம் பார்க்கறோம். கிளி ஜோசியம், குறி கேட்கறது. இன்னும் ஒரு சிலர் அரசியல் தலைவர்கள் நடத்துறாங்க, ஒரு சிலரை சினிமாக்காரங்க நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? ஜனங்களை பாருங்களேன், தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை அவர்கள் உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். தெய்வங்களை நாம உண்டு பண்ண முடியாது, நம்மை உண்டு பண்ணுகிறவர் தான் தெய்வம். கரங்களை தட்டி சொல்லுங்க.